கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை இப்ப பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவு நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த மிதுன ராசியில வர்ற குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால நீங்க இதுவரைக்கும் இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. அதோட திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட ராகு பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு வெற்றிகளை தருவார். அதே நேரம் மனசுல என்னன்னா ஒரு புத்துணர்ச்சியை இந்த ராகு நிச்சயம் கொடுப்பார். அதோட நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாமே பொன்னாகக்கூடிய நேரம் அப்படிங்கறதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம மனசுல என்னன்னா ஒரு புது தைரியம், ஒரு தெம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும். அதோட எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3ஆவதாக எந்த கிரகத்தினால நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால இந்த சமயத்துல நீங்க ஒரு முதலீடுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயம் அந்த முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால முதலீடுகள்ல இந்த மாதங்கள்ல என்னன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது. சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது. சில பேர் கடன் வாங்கி வண்டியோ அல்லது சொத்துக்களோ வாங்குவதற்கான யோகமும் இந்த நேரத்தில் இருக்கிறது. அதோட இந்த சமயத்துல ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதுல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதோட மதிப்பெண்களும் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல என்னன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வேலை பளுங்கிறது பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்தில் அதிக அளவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட 6ஆம் இடத்து அதிபதி என்னன்னா உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுவறதுனால யார் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில என்னன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முன்னேற்றம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய பார்வை என்னன்னா இந்த 10ஆம் இடத்துல விழுகுது. அப்ப குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்காது. அதனால அந்த சமயத்துல மட்டும் தொழில கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்கும். அதோட பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய 9ஆம் பார்வையானது 2ஆம் வீட்டுல விழுவதனால குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலான தனுசு ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த நேரத்தில் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்கள் மற்றும் பற்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. தற்போது நீங்க அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியில இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனமா இருக்கணும். அதே நேரம் உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதோட இந்த சனியினுடைய பார்வை என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகுது. அதனால இந்த மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல என்னன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரம் மேலதிகாரிகளோடையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அனுசரிச்சு போனா மட்டும்தான் வேலையில என்னன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அடுத்து சனியினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுகுது. அதனால குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. அதே நேரம் இந்த நேரத்துல புதிதாக விரிவாக்கம் எதுவும் செய்யாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. அதனால அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில உங்களை நிச்சயம் தாக்காது. உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய உறக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உறக்கம் கெட்டு போனானா நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய உறக்கத்திலும் சரி நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது.
காதலிக்கிற தனுசு ராசி நேயர்கள் இந்த மே மாதத்துல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. நீங்க செய்யற எல்லா செயல்களுமே பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்ய வேண்டும். அதே நேரம் காதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்போதுதான் வந்து என்னன்னா காதல்ல வந்து இந்த மாதத்தில் நீங்க ஜெயிக்க முடியும். ராகு கேது பேச்சுக்கு பிறகு ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவு பாத்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரியவர்களுடன் பழகும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக பழகுவது நல்லது. அதே நேரம் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வந்து தவறான வார்த்தைகளும் யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரியவர்களுடன் வந்து சண்டையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா பல கிரகங்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கின்றன. அதே நேரத்துல வந்து நீங்க தற்போது அர்த்தாஷ்டம சனியினுடைய பிரியில் இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்திலையும் சரி சொந்த தொழில் பார்க்கறவங்களும் சரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.